இவனுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைப்பட்டிருக்கேன். என்ன ஆசைனே? தோசை திங்கணும்னு ஆசை வந்திருக்கியா? சரி சரி தோசையை சுட்டுத்தாரேன், அதுக்குள்ளான சாமானை வாங்கிட்டு வான்னு பொண்டாட்டிக்காரி சொல்லிட்டா. இவன் போனவன் அரிசி உளுந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து விறகு விறகுலாம் வெட்டிட்டு வந்துட்டேன். சரி பொண்டாட்டிக்காரி வீட்டில் உட்காந்து தோசையை சுட்டுருக்க. சுட்டு முடிச்சு 2 பேரும் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்காங்க. தோசையை எண்ணி பார்த்தா தோசை 3 தோசை. 3 தோசை. இந்த தோசையை பிரிக்கணும். அப்பதான் புருஷன்காரன் சொல்லுவேன், ஆயிரம் இருந்தாலும் நம்ம ஆம்பளை, ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஜான் பிள்ளை இல்லையா, உழைக்கிறவன்ல எனக்கு 2 தோசையை எடுத்துக்கிறேன், உனக்கு ஒத்த தோசையை தாரேமான்னு சொல்ல. நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. அவ ஒரு சூத்து காமாரம் முடிச்சவளா இருப்பா இருக்க. ஆமா அவ ஒரு காமாரம் முடிச்ச வேணும் இருக்க. எப்படி 1000 இருந்தாலும் சுட்டது நானு, எனக்கு தான் 2 உனக்கு தான் 1ன்னு சொல்ல. சரி பெரிய வாக்குவாதம் ஆகி போச்சு. இப்ப இதுக்கு என்ன முடிவு கட்டலாம்? என்ன முடிவு கட்டலாம்? சண்டை ஓட வேணாம், யாரும் யார்கிட்டையும் பேசக்கூடாது. நீ பாட்டில் தூங்கு ஒரு மூலையை பார்த்து, நான் பாட்டில் ஒரு மூலையில போய் தூங்குறேன். சரி பேசினா பேசினவங்களுக்கு தோசை 1. அந்த 2வது உள்ளால செவிச்சாலே அவளுக்கு 2 அப்புன்னு சொல்லியாச்சு. ஒரு நாள் பார்த்தாங்க, வாயை திறந்தாதான் இங்கே தோசை ஒன்றா போகும்ல, கம்முன்னு போய் தூங்கிட்டாங்க. மறுபடி 2 நாள் பார்த்தாங்க, பேசினாத்து தோசை ஒன்றா போகும்ல. 3ஆம் நாள் பக்கத்து வீட்டுக்காரன் பூரா பார்த்துருக்கேன். ஏன்டா எப்பயுமே அந்த வீட்டில் இருக்கிற அலமையில வெளியே வந்து தொளிச்சு கோலம் போடுமே, வீடு உள்தாப்பா போட்டு கிடக்க, என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லி 3 நாள் ஆளக்காரன் சந்தேகம் வந்துருச்சு. அப்ப இப்படி இலவட்ட பயில பூரா அப்படி கிளப்பி, சரி மேல போய் ஓட்டு வீட்டு மேல ஏறுங்கடா, ஓட்டை பிரிங்க அப்படின்ட்டாங்க. ஓட்டை பிரிச்சா ஓடு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கையில ஒரு ஓடு கலண்டு கீழே விழுந்துருச்சு பொண்டாட்டி தலையில. சரி மண்டை உடஞ்சு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இந்த முண்டை கத்திருக்கலாம்ல. ஆமா கத்திருக்கலாம்ல. ஏனே தோசை ஒன்னா போகும் இல்லையா, புருஷனுக்கு விட்டு கொடுக்காம இருக்காங்க. மறுபடி இங்கிட்டு ஒருத்தன் சட்டத்தை மிதிக்கணும், சட்டம் போய் புருஷன்காரன் காலிலே விழுந்துருச்சு. சரி இவனாவது கத்திருக்கலாம்ல. தோசை ஒன்னா போயிரும் இல்லையா. 2 பேரும் வயிறாக்கி போட்டு 2 வாத்தாங்க. சரி முடியல, கடைசியில பாத்துட்டாங்க. அல்பாயசுல போயிருச்சு 2 பணமும். அவங்க சொந்த சுருத்த பூரா வர சொல்லி வந்துட்டாங்க. சரி அவங்க திருச்சிலிய பக்கத்துல இருந்து வந்து வீட்டுக்கு வந்து எங்க ஊர் சாயலுடி வந்து இறங்கிட்டாங்க. வந்து புணத்தை ஏத்திட்டாங்கயா. சரி சுடுகாட்டுக்கு வண்டி போய்கிட்டு இருக்கு, புண ஏத்துற வண்டி. அப்பயாவது சொல்லி இருக்கலாம்ல உண்மையா, சாகலைன்னு முழிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். போன உடனே அல்பாயசுல உன புணத்தை பிதைக்க மாட்டாங்க, எரிக்க தெரிஞ்சுவாங்க. போன உடனே விறகு கூட்டி வச்சு முதல்ல பொண்டாட்டி கீழே படுக்க போட்டு மேல புருஷனை படுக்க வச்சு என்ன பண்ணாங்க? தம்பி வழக்கம் தானே. ஆமா வழக்கம் தானே. 1000 நாள் தாயினா மாங்கல்யத்தோட போய் சேரல பூவும் போட்டு முட 10 வச்சு கொளுத்திட்டாங்க. கொளுத்துறோன்னா பொண்டாட்டிக்கு முடி குண்டிக்கு இருக்கும் இருக்க, புடிச்சு எரிஞ்சிருச்சு. அதுலயே எதுல? அந்த முடியல பெறமண்டையில புடிச்சு எரிஞ்ச உடனே இவன் எனக்குத்த 2ங்க. யாரு? இவன் பொண்டாட்டிக்காரி. சரி இவன் மேல படுத்து கிடந்த எனக்கு 1ங்க. இதுல ஒரு கூத்த பாரு. என்ன கூத்து? இந்த எரிக்கிறதுக்கு ஆள் விட்டுருப்பாங்கல்ல, ஆமா அவங்க மொத்தம் 3 பேரு. இவங்க அல்பாயுசுல நடந்து எரிஞ்சவங்க. சரி இவன் எனக்குத்தே 2 உனக்குத்தே 1 அப்படின்னு சொல்லி வந்தான்ல. கடைசியில பார்த்தா 2 பேர், இவன் இங்கிட்டு ஓட அவ அங்கிட்டு ஓட. வீட்டை திறந்து கடைசியில பார்த்தாத்தான் தெரியுது அந்த தோசையை காண. ஏன் என்னாச்சு? கேத வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல விருந்தாடி, ஆமா அவன் தின்னுட்டு போயிட்டான். ஐயா என்ன காரணம்னா, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. என் பக்கத்து வீட்டுக்காரே இப்படித்தான் ஒரு வேலை பண்ணிவிட்டேன். என்ன வேலை? மாசி கிளீர் அன்னைக்கு குலசாமி கும்பிட மறந்துட்டேன். நீ மறந்துட்டியா? நீ என் கோயிலுக்கு தானப்பா போன. மாசி கிளீர் அன்னைக்கு குலசாமி கும்பிட மறந்துட்டாங்க. மறந்த அடுத்த நாள் விசா கிடைச்சிருச்சு. சரி வெளிநாட்டுக்கு, சிங்கப்பூர் நாட்டுக்கு அவதிப்பட்டுக்கிட்டு தர்றானையா. வெளிநாட்டுக்கு இங்க இருந்து அனுப்பியாச்சு. அனுப்புனா பாருங்க, பொண்டாட்டிக்காரி அன்னைக்குன்னு பார்த்து புருஷன் போயிட்டு வர்றதுக்கு 5 வருஷம் செல்லும். நல்லது உள்ளதை சாப்பிடணும். ஆமா ஆட்டுக்கறியில இருந்து கோழிக்கறியில இருந்து கடல்ல வளர்க்கறது மிதக்கிறது எல்லாத்தையும் போட்டு சமைச்சு வச்சிருச்சு. இந்த மூதையும் வெட்டுன்னு வச்சு திண்டு விட்டு இந்த மண்டை குழம்ப கடைசியா திண்டு இருந்திருக்கேன். மண்டை குழம்புனா ஆட்டு மண்டை குழம்பு திண்டு விட்டு இங்க இருந்து போய் இறங்கிட்டேன் சிங்கப்பூர் நாட்டுக்கு. சரி இவனுக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை? இறங்கின உடனே வயிற்ற கலக்கிருச்சு. மூதேவிக்கு பேல்ற இடம் மோல்ற இடம் எதுவும் தெரியல. சரி ஏன்னா வெளிநாட்டுக்காரன் பூரா குப்பையை ஒரு இடத்துல போடணும், எச்சி துப்ப கூடாது. ஆமா இந்த மூதேவி எந்த இடத்துல போறது எந்த இடத்துல வர்றது தெரியாம நம்ம ஊர் காட்டுக்கருவ மாதிரி கிடக்கும் சொல்லி, சீமக்கருவில புளியமர தூர் கிடக்கும் சொல்லி இவன் என்ன பண்ணிட்டேன், ஒரு சுத்தி பார்த்திருக்கேன். ஏர்போர்ட்டை சுத்தி ஒரு துளசி தோட்டம் ஒன்று இருந்திருக்கு. சரி
இதாண்டா சாமியும் சொல்லி துளசி தோட்டத்துல இறங்கி ஆ, அந்த தூர்ல இவன் தூரை இறக்கி வச்சு கழிஞ்சா மடையாத்து தண்ணி மாதிரி புளிச்சுன்னு அடிச்சு கிடக்கு. சரி. மூதேவிக்கு இன்னொரு சோதனை. என்ன சோதனை? வெளிநாட்டுக்காரன் குண்டியில் போக மாட்டேன். ஆ, இந்த நைஸ் பேப்பர் இருக்குல்ல, டிஷ்யூ பேப்பர், ஆமா. அந்த பேப்பரை வச்சு தான் தொடச்சிக்கிருவேன். நீங்களும் அப்படி சேர்த்தீங்களோ? இங்க ஒண்ணுமே இல்ல இல்ல ஒண்ணுமே இருக்காது முதல்ல பொதுவுல. அதை என்ன பண்ணிட்டேன், கல்லு கரெக்டா இருக்கான்னு பார்த்திருக்கேன், கல்லு முள்ள கரெக்டையும் இல்லை. ஆ, அப்ப இதாண்டா சாமியம் சொல்லி ஒரு துளசி செடி ஒரு 4 செடியை பிடுங்கி வரட்டு பின்னாடி விட்டு தேய்ச்சி கீழே விட்டு எறிஞ்சிருக்கேன். ஐயா, அந்த நாட்டில் நம்ம நாடு மாதிரி கிடையாது. சரி. சிசிடிவி கேமரா, ஆமா. கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. எல்லாரும் எவன் என்ன தப்பு பண்றானோ புடிச்சு உள்ள எழுதிடுவாங்க. ஆ, நம்மால குட்டி ஏற்றிட்டாங்க, தூக்கு மேடையில போயால நீதிபதி ஏற்றிட்டாங்க. ஏற்றினோடனே நீதிபதி கேட்கிறாரு என்ன தப்பு செஞ்சா புண்ணு. ஏன்னா மற்ற செடியை துடைச்சிருந்தா கூட பாவம் பண்ணி போட்டிருப்பேன். ஆ, நம்ம எப்படி வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், புளிய மரத்தை சாமியா கும்பிட்றோமோ அந்த சிங்கப்பூர் நாட்டுக்காரனுக்கு குலசாமி அந்த துளசி செடியை தேர்ந்திருக்கு. ஓன் சாமியை அசிங்கப்படுத்தினா விடுவியா? அப்போத்தான் போட்டார் நீதிபதி, தீர்ப்பு போட்டார். தமிழ்நாட்டிலேருந்து வந்து வெளிநாட்டுக்கு வந்து எங்கள் சாமி நீ குண்டியை தொடச்சாமா அப்படி தேதால உனக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறதுன்ட்டார். சாதாரண இதை தொடச்சி போட்டதுக்கான தூக்கு தண்டனை கிறக மாடா பேண்டது ஒரு குத்த மாடா அப்படின்ட்டு இப்படி எங்காட்டி தூக்கு மேடைக்கு வந்தாச்சு. அப்போ தான் நம்மளால சாமியை கடைசியாக வேண்டியிருக்கேன் இப்படியாவது. அப்போ தான் நம்ம சாமி காட்சி கொடுத்துருக்கு. அப்போ எல்லா நாட்டு சட்ட திட்டத்தின்படி ஒரு இது கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? உங்க கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. ஆமா. அப்பத்தான் தூக்குல உடையில உங்களுக்கு தெரியும்ல. அப்பத்தான் தமிழ்நாட்டுக்காரன் சொல்லியிருக்கேன், மூளை வேலை செஞ்சிருக்கு. ஆ, ஐயா நிப்பாட்டுங்க, உங்க சாமி குலசாமி துளசி செடிங்கிற மாதிரி ஏன் சாமி அழகுநாச்சியமா ஒரு செடி தான் அப்படின்னு இருக்கேன். என்ன செடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் செந்தட்டி செடி அப்படின்னு இருக்கேன். செஞ்சட்டியா? இந்த மூதேவி ஒரு செடி எடுத்து கொடுத்துட்டு கும்பிட்டு போன்னு சொல்ல வேண்டியான. ஆமா. செந்தட்டிலையும் கருஞ்செந்தட்டியே ஒரு 2 லாரி நிமிடம் தட்டிட்டாங்க நடு ரோட்ல. ஆ, சுத்தி இருந்த கிளடு கட்ட நண்டு சுண்டுலாம் பார்த்துருக்கு. ஏன்டா தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு வந்து நம்ம சாமியை கேவலப்படுத்தினேன், ஆ, இவன் சாமியை நம்ம சும்மா விடலாமான்னு சொல்லி இவங்க ஆளுக்கு ஒரு மூலையில போய் கழிஞ்சிட்டு வந்து 4 செடி எடுத்து செந்தட்டி செடி எடுத்து பின்னாடி வச்சு தேய்ச்சிருக்கேன். சும்மாவா விட்டுச்சு. ஒவ்வொருத்தையும் கொண்டு அரிப்பு மொந்து 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 மொந்துன்னு வீங்கி போச்சு. கொலை கட்ட இல்லைக்கா மாதிரி வீங்கி போச்சு.